எவ்வளவு அழகாக 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 சிற்பி செதுக்காங்க பொற்சிலை. பொற்சிலைப்பா. பொற்சிலையா? பொற்சிலையான்னு கேட்டேன். பெண் என்றால் பேய் கூட இறங்குமா? எவ்வளவு அழகா இருக்கிறார். என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மின்னல் கொட்டிய அழகு, அழகை ரசித்துக் கொண்டே இருக்கலாம். சும்மா தள்ளிக்கு தள்ளிக்கு வந்து மினிக்கு மினிக்கு மூடல் குளிக்கு குளிக்கு தள்ளிக்கு தள்ளிக்கு வந்து மினிக்கு மினிக்கு மூடல் குளிக்கு குளிக்கு முன்னாலே வர்ணிச்சு கொண்டே இருக்கின்றார். எப்படி வர்ணிக்கலாம்? நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ, நீலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ, நீந்துகின்ற குழலோ. ஒரு பெண்ணாகி உடவுகின்ற அழகோ, மாதுளையில் பூ போலே மலருகின்ற விழியோ, மாநிலமும் நீளமும் மயங்குகின்ற விழியோ. ஒரு பெண்ணாகி உடவுகின்ற அழகோ, உடவுகின்ற அழகோ. தம்பி பிரபு, இந்த பாடல் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்காக பாடிய பாடல். ஆமா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எல்லாத்துக்கும் தெரியும். ஆமா, அவருடைய குரல் இந்த மேடையில் ஒலித்திருந்தால் சிறிது நேரம் எப்படி ஒலித்திருக்கும்? இப்ப நான் வந்து எம்ஜிஆர் மாதிரி பேசிக்கிறேன். எல்லாத்தையும் கைதட்டு வாங்கி தர வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அப்படியா? அப்படியே கைதட்டுவாங்க எல்லாரும். இப்பொழுது தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் குரல். உண்மையாக சொல்ல, சத்தியமாக சொல்ல, என் உயிரிலும் மேலான என் அன்பு உடன் பிறப்புக்கு என் ரத்தத்தின் ரத்தங்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி, அன்பு வணக்கம். தமிழ் வாழ்க, என் தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க, எனது அனுராமம் ஓங்குக. மீண்டும் உங்களை சந்திப்பேன். அனைவருக்கும் நன்றி, அன்பு வணக்கம். நன்றி நன்றி, அனைவருக்கும் நன்றி. வந்து இப்ப கலைஞர் ஐயா அவர்கள் பேசியிருந்தார். டாக்டர் கலைஞர் ஐயா அவர் எப்படி பேசியிருப்பாங்க? அன்பு என்பது 3 எழுத்து, தமிழ் என்பது 3 எழுத்து, எனது கட்சி என்பது 3 எழுத்து. இந்த கட்சியை உருவாக்கி தந்த எனது அண்ணா என்பது 3 எழுத்து. நன்றி என்ற 3 எழுத்தை சொல்லி விடைபெறுகிறேன். தமிழ் வாழ்க, தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க. தமிழர்களே தமிழர்களே, என்னை கட்டும் ஒரு முள் நீங்கள் கடலில் தூக்கி போட்டாலும் நான் மிதந்து கொண்டுதான் இருப்பேன், மூழ்கி விட மாட்டேன். நன்றி, வணக்கம். நன்றி. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். ஐயா, சிவாஜி கணேசன் வந்திருந்தா மேடையில் எப்படி பேசியிருப்பார்? ஆண்டவன் மட்டும் எனக்கு பறக்கும் சக்தியை கொடுத்திருந்தால் அந்த வாரத்தில் இருக்கும் நிலவையெல்லாம் எடுத்து இங்கே தோரணமாய் கட்டி தொங்க விட்டிருப்பேன்.
நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? ஆண்டவன் எனக்கு இந்த சக்தியை கொடுக்கவில்லையே. அப்பா 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 சாப்பி, அன்னைக்கு நான் உனக்கு ஒரு குங்கும சிவல் வாங்கி கொடுத்தனே, வந்துட்டியா? அப்பா சாப்பி, அத்தனையும் அடிப்பா, அத்தனையும் அடிப்பா. எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? நன்றி. இதே வந்து எம்.ஆர். ராதா அவர்கள் ரத்த கண்ணீர் வந்தார்ல, எம்.ஆர். ராதா, அவருடைய குரல் எப்படி இருந்தது? அடே காந்தா, அடே காந்தா, அல்லே அல்லே கொண்டனே காந்தா, அவனாய் ராமா, ஒரு பெண் இருந்தா குறாயா, பெண் இல்லையா? அவனா போடுறதான் போடுறீங்க. அப்பா கொஞ்சம் கறி சோறா போடுங்கடா ஐயா. அவனா உன்னை ஆண்டவன் டாப்ல வச்சிருக்கான், என்னை அண்டர்கிரவுண்ட்ல வச்சிருக்கான். போனா போல் குரலை பரவாயில்லையா? இப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எப்படி பேசிருப்பாங்க? அவர் வந்து எப்படி பேசிருப்பாரு? எங்க பாரு கண்ணா, மேலே பார்த்தா மொயிலு, கீழே பார்த்தா கூட ரஜினி ஸ்டைல். சும்மா பறந்து பறந்து அடிப்பே கண்ணா. பாசா, இந்த பாசா ஒரு தடவை சொன்னா, 100 தடவை சொன்ன மாதிரி. ஆண்டவன் நல்லவங்களை சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். கெட்டவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பான், ஆனா கைவிட்டுருவான். கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. இது எப்படி இருக்கு? சூப்பர். எவ்வளவு பரவாயில்லைங்களா? அண்ணே, நீங்க சூஸ் பண்ண வாய்ஸ் தான் நீங்க பேசுனீங்க. இப்ப நான் ஒரு வாய்ஸ் சொல்றேன், சொல்லுப்பா. இப்ப அதுக்கு பேசினா அதுக்கு கை தட்டுவா பாருங்க. இப்ப நீங்க ரஜினி வாய்ஸ் பேசுறீங்களா? அவருக்கு வில்லனா இருந்தது யாரு? ரகுவரன். அவர் வாய்ஸ் முடிஞ்சா பேசுங்க பாப்பா. அப்படியா? ஓட்டினா இப்படி இருக்கணும். ஓ பேட் பேட் நியூஸ். ஓ பாடி பாசா தமிழ் தொழிலுக்கு புதுசு. சும்மா தேவையில்லாத விஷயத்துல பங்கு வச்சுனா மாவனா அழிச்சிருவா. ஆண்டனி பாக் ஆண்டனி ஐடோ 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 தமிழ் மண்ணுக்காகவே பிறந்து தமிழர்களுக்காகவே வாழ்ந்து மறைந்து தமிழ் படத்தில் மட்டும்தான் நடிப்பேன் என்று சொல்லி தமிழர்களுக்காகவே உயிர் நீத்த நமது கருப்பு தங்கம் என்று சொன்ன மதுரை மண் ஈன்றெடுத்த ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்திருந்தா அவருடைய குரல் எப்படி இருந்திருக்கு? தமிழ்நாட்டில் 50 கோடி மக்கள், இந்த 50 கோடி மக்களையும் ஆட்டி படைக்கிற அந்த வீரபுத்திரன் பிடிக்காம விட மாட்டேன். எனக்கு தமிழ்ல பிடிக்காத மாட்டு மன்னிக்கும். துளசி துளசியோட வாசல கூட போடலாம்டா. ஓராக்கிட்ட துளசியோட ஓட்ட என்னைக்கு மாறாதுடா. சூப்பர். கைதட்டி அன்புலத்துக்கெல்லாம் நன்றி நன்றி. சரி, இவனால எங்க இருந்தீங்க நீங்க? கிடந்தேன் அப்படியே ஆஸ்பத்திரி. இவ்வளவு சாதனை வச்சு நீங்க இவ்வளவு நாள் எப்படி இருந்தீங்க? அதிகமா கத்துக்கிட்டாலே வீட்டுல தான் கிடக்கணும். அப்படிங்களா? நான் ஆஸ்பத்திரியிலே கிடக்கிறேன். அது வேற வேற. இப்ப வந்து வைகை புயல் வடிவேல் அவர் வந்திருக்காருன்னா அவருடைய குரல் எப்படி இருந்திருக்கு? முடியுமோ? முடியாது. கிளம்பிட்டாயோ கிளம்பிட்டாயோ. ஓரளவுக்கு நம்ம கிடைச்ச நேரத்துல மக்கள் சந்தோஷப்படுத்தணும். எல்லா பப்பும் டான்ஸ் ஒரே மாதிரி இல்லாம நம்ம கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும் இல்லையா? அதுக்காகத்தான் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு வீட்லயே என்னாலையும் படிச்சுட்டு சும்மா இருக்க முடியல. எதையாவது சொல்லி மக்கள்கிட்ட கைதாட்டணும் ஒரு ஆசை ஆசை. இப்ப நான் தெரியுங்களா, பெரிய சினிமா டைரக்டர் இருப்பேன். என்ன சொல்றீங்க? சினிமா டைரக்டரா? வலிக்குது, தொண்டையெல்லாம் வலிக்குது. ஏன்னா நாடகமா அதிகமா கத்தக்கூடாதுன்னு இருக்குதா? நம்ம ஃப்ரெண்ட் எல்லாம் கேட்டதுனால நான் சினிமா டைரக்டர். சினிமா டைரக்டரா? சரிங்க. ஏங்க உங்க படத்தை என்ன போடுவீங்களா? போடுவேமா, கண்டிப்பா போடுவேமா. எனக்கு என்ன போட தெரியாதாளா? நான் எத்தனை பிள்ளைகளை வந்து கதாநாயகி ஆக்கி. என்ன சொல்றீங்க? நீங்க வச்சா மட்டும் வலிக்குது. சரத்துக்கு பாரு, நீங்க மனுஷரீங்க. உண்டு எங்கடா இருக்கு? நான் கீழ கவட்ட கடையில இருக்கு, எடுத்துக்கங்க. சரி, சரத்துக்குமார புடிச்சு கட்டுங்க. கால ரெண்டே இப்படி கிழிங்க. உண்மையாவே சாத் ஐயா மாதிரியே இருக்கேன்.
இப்ப அடிக்கடி புரிதா வருவேன் நீ ஒண்ணும் நினைச்சுக்கிறாத ஆமா. அவங்ககிட்ட ஏகப்பட்ட திறமை இருக்கு தெரியுமா பாடிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா ஆமா. செம்ம டான்சர் தெரியுமா தம்பி ஒரு ஆடிச்சுங்க பாப்பா, பண்ணி ஆடிச்சுங்க பாப்பா. காட்டுறேன் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். இதை கொஞ்சம் வழி விட்டு வச்சுக்க அடிக்கடி வந்துட்டு போ ஆடிச்சுங்க பாப்பா. ஆ? ஆடிச்சுங்க. அதனால கேளுங்க, நல்லா நீங்க ஆடணும் சரி. உங்க ஆட்டத்தை நான் பார்க்கணும் ஆமாங்க. இன்ன வரைக்கும் அருமையா ஆடினீங்கன்னு உள்ள வந்து சொல்லிட்டு இருந்தாங்க சரிங்க. நான் ஆட்டம் ஆடி இவங்க பார்த்ததே இல்ல ஆமாமா. நம்மளுடைய டான்ஸ் எப்படின்னு பார்க்கணுமா இல்லையா பார்க்கணும். அதனால நம்ம ரெண்டு டான்ஸ் பார்த்துட்டு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் என் படத்துல நீங்க தான் கதாநாயகி அப்படிங்களா? நான் முடிவு எடுத்துட்டேன் முடிவு நான் எடுத்துட்டீங்க. முடிவு எடுத்து விட்டேன் அண்ணா நீங்க முடி எடுக்கல ஆ, முடி எடுத்துட்டீங்களா? அண்ணன், எங்க அண்ணன் சொல்லி வச்சுட்டேன் நானு என்ன? முடிவு பண்ணிட்டு நானு நீங்களே கதாநாயகி ஆமா. தெரியுமா